முருகன் கிட்ட வரம் கேட்டவுடனே கிடைத்திராதான்னு நினைக்கிற பக்தர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஒரு மனுஷால் வேண்டணும்னு அந்த க்ஷணத்தில் நடந்துடணும் அப்படின்றது ஒவ்வொரு மனுஷாலுடைய இயல்பு. நான் வேண்டுறேன் அப்படின்னா அது சீக்கிரம் எனக்கு கிடைச்சிடணும். ஏன்னா அது இல்லை அப்படின்னா சுவாமி முருகன் நம்மளை இது பண்ணுறோம். முருகன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சோதிக்கக்கூடியவர் தான். அப்படியேப்பட்ட அருணகிரிநாதரே சோதித்தார். எப்படி சோதித்தார் அப்படின்னா, அவர் உடம்பு தொற்று நோயினால் கஷ்டப்பட்டார். அந்த தொற்று நோயினால் கஷ்டப்படும் போது தன்னுடைய இதை தாங்க முடியாமல் சுவாமி இவர் கோபுரத்தில் தலைகீழாக விழுறார். அப்படி விழும்போது சுவாமி அவரையும் மீறி வேண்டிக்கிறார். முருகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்ன காரணத்தினால அந்த முருகனை பூச்சொட்டை போல் தாங்குற போல தாங்கினார். அப்படி தாங்கின இவரை சொன்ன ஒரே உபதேசம் என்ன அப்படின்னா, சும்மா இரு அப்படின்றது. சும்மா இருன்றதுக்காக அவர் உட்காந்த தவநெறியில் உட்காந்த காரணம் எப்படின்னா, 12 வருஷ காலத்துக்கு சுவாமி தவத்திலே உட்கார்ந்தார். எதுவுமே நம்ம கேட்ட உடனே கிடைக்காது அப்படின்றது ஒரு ஐதீகம். சுவாமிகிட்ட நம்ம வேண்டிட்டோம் அப்படின்னா நம்ம மறந்தாலும் சுவாமி மறக்க மாட்டார். அதுக்கு சில காலங்கள் ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். எனக்கு நடத்த உடனே எனக்கு வேண்ட உடனே கிடைக்கணும் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள். சுவாமிகிட்ட போய் வேண்டும்போது கவனமாக வேண்டணும். இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதை வேண்டுமோ அதை வேண்டும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு கிடைக்கணும் அப்படின்றது ஒரு இது. அதனால் சுவாமிகிட்ட எதுவுமே வேண்டாமல் இருக்கிறது அவ்வளோ நல்லது அப்படின்றது என்னுடைய கருத்து. அதே சமயத்தில் வேண்ட உடனே எனக்கு கிடைக்கணும் அப்படின்றது அதுக்கு மேலே சுவாமிக்கே நம்ம ஆர்டர் கொடுக்குற மாதிரி, எனக்கு இதை செய்யி எனக்கு பண்ணு அப்படின்றது சுவாமிகிட்ட இது. சுவாமிகிட்ட நம்ம வேண்டணுமே தவிர ஆர்டர் போடக்கூடாது. அதனால் சுவாமிகிட்ட வேண்டி கிடைக்கல அப்படின்னு கஷ்டப்படக்கூடாது. அதுக்கு சில காலங்கள் எடுத்துக்கும். சுவாமிக்கு பார்த்திங்கன்னா 6 முகம் 12 கைகள் அப்படின்ட்டு. ஆனால் சுவாமிகிட்ட இருக்கிற பாதம் அப்படின்னு பார்த்தா 2 பாதம் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, சுவாமி தன்னுடைய பக்தன் எந்த பாதத்தை பிடிச்சா அவன் கஷ்டப்படுவான், கஷ்டத்துலேருந்து நிவர்த்தி ஆவான் அப்படின்றத அதை நமக்கு நிவர்த்தி பண்ணக்கூடியதுக்காக தான் சுவாமி தன்னுடைய பக்தனுக்காக 2 கால்கள் இது பண்ணி பாதங்கள் இது பண்ணி காட்சி தரார். அதனால தான் ஆறுமுக சுப்பிரமணியருக்கு அவ்வளோ அருள் அப்படின்றது. தன்னுடைய பக்தன் கஷ்டப்படக்கூடாது. ஆனால் முருகனுடைய பக்தனாக இருக்கணும் அப்படின்னால் சில கஷ்டங்கள் அனுபவிக்கணும் அப்படின்றது ஒரு இது. கஷ்டங்கள் அப்படின்னா, தன்னுடைய ஒரு ஸ்கூல் படிக்கிற மாணவன் தன்னை நல்லா படிச்சிருக்கானா அப்படின்றதுக்காக ஒரு இதுலேருந்து தேர்ச்சி அப்படின்றது இது பண்ணுவாங்க. அப்படி தேர்ச்சி வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்த லெவல் அவனை தேர்ச்சியில் இதாகிட்டான் அப்படின்னா அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்க. அந்த மாதிரி தன்னுடைய பக்தன் தன்னுடைய காலை தான் பிடிச்சிருக்கானா அப்படின்னு சில இது கஷ்டத்தை கொடுக்கும்போது என்ன பண்ணுறோம், நம்ம அதை விட்டுட்டு அந்த காலை விட்டுட்டு வேற ஒரு பக்கம் போயிடுறோம். பிள்ளையார்கிட்ட போய் வேண்டுறோம். பிள்ளையார்கிட்ட வேண்டிட்டு சில காலத்தில் இந்த இது தனத்தை அதிகரிக்கணும் அப்படின்னா லக்ஷ்மியை போய் வேண்டணும். எடுத்த காரியங்களை சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா பிள்ளையார்கிட்ட வேண்டணும். சத்ரு தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா நம்மளே ஒரு வரமுறை வச்சுருப்போம். ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு நாள் இந்த நாளில் போய் வழி. ஆனால் அப்படி வேண்டக்கூடாது. சுவாமிகிட்ட போய் வேண்டும்போது ஒரே சுவாமியாக கஷ்டத்துலையாக இருந்தாலும் சரி சுகத்துலையாக இருந்தாலும் சரி அந்த சுவாமி தான் எனக்கு எல்லாமே. நீ கஷ்டத்தையும் நீ தான் கொடுக்குற, அதுக்கு உண்டான விமோசனத்தையும் நீ தான் கொடுப்ப அப்படின்னு நம்பிக்கையோடு நம்ம சுவாமியை வேண்டணும். அப்படின்னா எந்த சுவாமியும் இல்லை, எந்த சுவாமியாக இருந்தாலும் நம்பிக்கையோடு வேண்டு அதை இது பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதோடைய சக்ஸஸை நமக்கு கிடைக்கும். இன்றுலாம் நாளைக்கு கிடைக்கும். பட் அதுக்கு உண்டான பொறுமை நமக்கு இல்லை. ஒவ்வொரு மனுஷாளுக்கும் பொறுமை அப்படின்றது இல்லை. அந்த பொறுமை வர்றதுக்கு சோதிக்கிறது தான் முருகன். அந்த முருகனுடைய பாத்திரம் எல்லாருக்கும் கிடைக்கணும்.